ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள். வணக்கம். தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. மூன்றாம் கட்ட தேர்தல். ஓரளவு 64% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. இதில் யாருக்கு எவ்வளவு தொகுதி கிடைக்கும் என்ற ஹேஷியங்கள், பேடிக்ஷன், அவங்களுடைய ஒப்பீனியன், சிலருடைய விருப்பங்கள் சமூக ஊடகங்களில் பதிவு செய்யப்படுகின்றன. ஏனென்றால் இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய டெலிவிஷன் சேனல்கள் மக்களிடம் எடுபடவில்லை, தங்களுடைய இடத்தை இழந்து வருகின்றன. அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருப்பது நம்மை போன்ற இந்த நம்முடைய சமூக வலைதளம். ஆகவே இப்ப நாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எவ்வளவு இடங்கள் என்று கிடைக்கும் என்று சொல்றத அந்த கணித விகிதாச்சாரத்தை பிறகு பார்ப்போம். முதலில் இவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த ஓபிசி, மெயினா இருக்கிற ஓபிசி மற்றும் தலித்துகளை எப்படி தயார் செய்தார்கள், அவர்களுடைய பாரம்பரிய அப்பர் கேஸ்ட், அந்த ராஜ்புத், பூமிகார், ஜாட் இவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த ஓபிசி, எஸ்சி எல்லாம் எப்படி தயார்படுத்துறாங்க, காங்கிரஸ் எப்படி தயாராகி இருக்கிறது என்பதை ரெண்டு வேறுபாடுகளை புரிந்து கொண்டால் நாம் சொல்ற கணக்கு சரியா. இப்போ முதல்ல நம்ம எடுத்துக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி 20-30 ஆண்டுகளுக்கு முன் களமிறங்கி ஒரு புதிய அரசியல் மெத்தடு, அரசியல் இன்ஜினியரிங்ல போறாங்க. ஏன்னா அவங்க மக்கள் அகிலேஷ் யாதவ், மாயாவதியிடம் இருந்து அதிகம் எதிர்பார்த்து சென்றார்கள். அவர்களுக்கு கேட்டது கிடைக்கவில்லை. அவர்களால் அவர்களுடைய ஆசைகளை, அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற முடியவில்லை. அந்த சமயத்தில் இவங்க களமிறங்கி அந்தந்த ஜாதி, எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த மைக்ரோ ஜாதி இருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கிறாங்க. பிரித்து அவங்கள்கிட்ட இருந்து சில தலைவர்களை உருவாக்குறாங்க. ஒரு 22 வயசு, 23 வயசு, 30 வயது உள்ள அந்தந்த ஜாதியில இருந்துங்களை பிடிச்சி அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து பணம் கொடுத்து அவங்கள்ட்ட சில கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிறார். இங்கே வாங்க, உங்களை பற்றி நாங்கள் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், இப்போ தான் உங்களை பற்றி தெரிஞ்சு. நீங்கள் மகாபாரதத்தில் இந்த கேரக்டர், அதாவது இந்த சாத்தியகியினுடைய பிரிவு நீங்கள், இல்லை பூரிசிரவசுடைய பிரிவு, இல்லை சத்யஜித்துடைய பிரிவு, இல்லை தர்மனுடைய பங்காளிகள், இதில் வர்றீங்க. நீங்கள் தான் உங்கள் பாட்டனருக்கு பூட்டேன், இவங்க தான் அந்த இதில் இந்த ஆயுதம் எடுத்து கொடுக்குற சப்ளை பண்ணுற இடத்துல இருந்தாங்க. இந்த அருங்க இந்த ஸ்லோகம் இருக்குன்னு சொல்லி இவங்கெல்லாம் ஒரு ஸ்லோகத்துக்கு இது பண்ணி அவங்கள பிரைன் வாஷ் பண்ணிட்டு, நீங்கள் மாயாவதி கிட்ட இருக்கிறதுனால என்ன பயன், நீங்கள் அகிலேஷ் கிட்ட இருந்ததுனால கண்டது என்ன, நீங்கள் வாங்க நாங்கள் காப்பாற்றுறோம், உங்களை பெருசாக பண்ணி விடுறோம்னு சொல்லி இவங்களை பிரைன் வாஷ் பண்ணி அந்தந்த மைக்ரோ ஜாதிகளை அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிரைன் வாஷ் பண்ணி இவங்களுக்கான ஓட் பேங்காக மாற்றி கடைந்த 20, 25, 30 வருடங்களாக இந்த வாக்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ணிக்கிட்டு. இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா, அவர்கள் திருப்பி இந்த ரிப்பீட்டட் அந்த செய்தியை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ராமர் கோயில் விட்டால் ராம் மந்திர், விட்டால் ராம் ஜென்ம பூமி, ஜெய் ஸ்ரீராம், இதை தவிர பொய்யாக புனையப்பட்ட சில கற்பனை கதைகள், இதை வச்சு இவங்களை பிரைன் வாஷ் பண்ணி வந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இவர்கள் தயார் செய்த இந்த பழைய ஜாதி தலைவர்களுக்கு இப்போது வயதாகிவிட்டது. 60 வயதில் நிற்கிறார்கள் இந்த ஜாதிய தலைவர்கள். இவங்களும் திருப்பி அதே கதையைத்தான் அவங்களுடைய மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால புதிய தலைமுறை, டிஜிட்டல் தலைமுறைக்கு போர் அடித்து விட்டது. நம்முடைய எதிர்காலத்துக்கு இந்த உருப்படாதவனுக்கு பேச்சை கேட்டு ஒண்ணுமே நடக்க போறதில்லை. இவனுங்க பல வருஷங்களாக பாரதிய ஜனதா கட்சி கிட்ட பணம் வாங்கிட்டான். அவன் தூக்கி போடுற பிச்சை காசுக்காக இவன் நம்மளை பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன்கிட்ட இருந்தா இவன் சொல்றதை கேட்டா சாமியார போக வேண்டியதுதான், திருவோடு தூக்க வேண்டியதுதான், நாம பிழைக்கிற வெளியை பார்ப்போம் அப்படின்னு. டிஜிட்டல்ல உலகம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறது, உலகத்தினுடைய அனுபவங்கள், சுகானுபவங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு, அப்போ சிறகை விரித்தால் தான் நமக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க தேடும் போது இவங்களுக்கு கிடைப்பது யார்? ஆட்டோமேட்டிக்காக ராகுல் காந்தி. புதுமையை பற்றி பேசுகின்ற, கவைக்கு உதவாத பழமையை விடுத்துவிட்டு புதியதை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, நவீன இந்தியாவை பற்றி பேசுகின்ற ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், இப்படி ஒரு சச்சின் பைலட், இப்படி ஒரு யங்கர் ஜெனரேஷன் ஒன்று சேர்ந்து, சரி இது சரியான தேர்வு என்று இந்த புதிய தலைமுறை, இளைய தலைமுறை வாக்காளர்கள் தேர்வு பண்றாங்க. அவங்க கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடமின்றி இந்த
இந்தியா கூட்டணியை தேர்வு பண்ணுவதற்கு 99.9% வாய்ப்பு இருக்கு. ஏன்னால் மனித மனம் என்பது அப்படிப்பட்டது. நீங்க எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல பறவைகளின் கூட்டம் இருக்குது. தாய் பறவைகள் கொண்டு வந்து இறை கொடுத்து குஞ்சுகளை வளர்க்குது. குஞ்சுகள்கிட்ட சில பறவைகள், தாய் பறவைகள் என்ன சொல்லும், எங்கேயும் பறக்கக்கூடாது, இங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும், சமத்தா இங்கேயே இருக்கணுங்கன்னு நான் வந்து இறை கொண்டாந்துறேன், சாப்பிட்டு இங்கே தூங்கு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு பறக்குது. போய் இறை கொண்டு வந்து கொடுக்குது, எப்படியோ எவனையோ அடிச்சு எப்படியோ எலக்ட்ரான் பாண்டில் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்குது, இங்கே தின்னுட்டு தூங்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் சில பறவைகள் நமக்கு தான் அவங்க ரெக்கம் முளைச்சிருச்சு, பறந்து பார்க்கலாமா, பறந்து போகலாமா, ஏதோ பழங்களுடைய வாசனை வருதே, அதெல்லாம் பறந்து போய் வெளி உலகத்தை பார்க்கலாமா, சரி வாங்க பறப்போம் என்று பறப்பதற்கான முயற்சி செய்கின்ற பொழுது, சிறகுகள் ஆடுகின்ற பொழுது பறக்க ஆரம்பிக்குதுங்க. போகாதேன்னு 4 பறவை கத்துறதே சொல்லிக்கிட்டு இருந்தாலும், சொல்லுவதையே சொல்லிக் கொண்டிருந்தாலும், மீதி 25-30 பறவைகள் பறக்கின்ற வெளி உலகத்தை பார்க்கின்றன. திரும்பி வந்து இங்க பாருங்க, நாங்க சென்ற உலகம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ற உடனே மீதி இருந்த பறவைகளும் சிறகை அசைத்து பறந்து போய்விட்டன என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கின்ற பேரிடியான செய்தி. இந்த புதுமையை தருகின்ற கட்சியாக, கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கு. வசீகரிக்கின்ற தலைவர்களாக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ராகுல் காந்தி மட்டுமல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அதுக்காக. சரி, இப்ப இதை நாம ஒரு டெபனிஷன் சொல்லி முடிச்சிட்டோம். அப்ப இப்ப வந்து நம்ம இந்த கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 64% போலாயிருக்கு. சில தொகுதிகளில், யூபியில் சில தொகுதிகளில், யூபியில் 11 தொகுதி தான். யூபியில் வந்து யூபி 10 தொகுதி. 10 தொகுதியில் சில இடங்களில் சில வாக்குச்சாவடிகளில் இஸ்லாமிய வாக்காளர்கள் அடித்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இந்த ஹிந்தி பெல்ட்ல அவங்களுடைய டாமினேஷன் இருந்தால் அப்படி அடித்து துரத்துவார்கள். அது கைவந்த கலை பாரதிய ஜனதா கட்சி. அஸ்ஸாம்ல 4 தொகுதி, அது 81.6% வாக்குகள் பதிவாகி இருப்பதால் அஸ்ஸாமிலிருந்து நாம் 2 தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்கலாம், 2 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கலாம். அதன் பிறகு பீகார் 58.18%. ஆகவே இது மதில் மேல் பூனை. ஆனால் சரியான தரவு, அந்த சதவீத கணக்கு வந்தால் இது நிலைமை வேற மாதிரி மாறும். இப்போது இருக்கின்ற வரை சமமாக தேஜஸ்வி யாதவுக்கும், அதாவது இந்தியா கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கும் 2-2-1 நடுநிலை. ஒரு 3 தொகுதியை காங்கிரஸுக்கு ஒதுக்கலாம் அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கலாம், 2 இந்தியா கூட்டணிக்கு ஒதுக்கலாம். சரி, அதற்கடுத்து 7 தொகுதிகள் சத்தீஸ்கர்ல 4 தொகுதிகளை, ஏன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில். 4 தொகுதிகளெல்லாம் இந்தி பெல்ட், ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் கோஷம் ஒலிக்கிறவர்கள், அவர்கள் மாறுவதற்கு கஷ்டமான இடம். ஆகவே அதில் 4-5 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றிக் கொள்ளும், மீதியை காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றும். அதன் பிறகு கோவா 2, ஆளுக்கு 1. குஜராத் 26 தொகுதி. அது மாறுவதற்கு, இந்த கற்பனை கதைகளில் இருந்து மாறுவதற்கு மிகப்பெரிய நீண்ட நாள் பிடிக்கும். கடந்த தேர்தலில் அவங்க 26க்கு 26 அடிச்சாங்க. இப்போது தேர்தலில் 1 ஏற்கனவே சூரத்தில் அடிச்சிட்டாங்க யுனானிமஸா. அதனால மீதம் இருக்கின்ற 25 தொகுதிகளில் 20 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி, இங்கேதான் பல்கா எடுக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி பிடிக்கும். மீதி 5 காங்கிரஸ் வென்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஓரளவு ஆம் ஆத்மி கூட்டணியோடு காங்கிரஸ் கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இளைய தலைமுறை வாக்காளர்கள் எல்லா ஜாதியில இருந்தும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அழுத்து போய்விட்டது அவர்களோடு. மோடியினுடைய பொய்கள் மிகப்பெரிய அளவிலே வெளிவந்து விட்டன. சரி, அதன் பிறகு குஜராத் 26 முடிஞ்சு, கர்நாடகா 14. குஜராத்தில் 58.98% தான். அதனால தான் இங்கே பல்கா அவங்க தட்டி போகிறதுக்கு வாய்ப்பு. கோவாவில் 75.20%. கோவா 2 தொகுதியுமே காங்கிரஸ் வென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மத்திய பிரதேசத்தில், கர்நாடகா 14 தொகுதி, 14ல் 70.41% பதிவாகி இருக்கிறது. ஆகவே 14ல் 8 தொகுதியிலிருந்து 9 தொகுதிகளை காங்கிரஸ் கூட்டணி வெல்லும். அப்ப மீதி எவ்வளவு? 5 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் 9ல் 6லிருந்து 7 தொகுதிகளை பாரதிய ஜனதா வென்றுவிடும். ஏன்னா 66.05%.
அதனால 9 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் அல்லது 7 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும். இந்த 3ஆம் கட்ட தேர்தலில் 2 கிடைத்தாலே மிகப்பெரிய விஷயம் காங்கிரஸ். மகாராஷ்டிரா 11 அங்கே நிலைமை பாரதிய ஜனதாவிற்கு சிக்கல். ஏன்னா ஒரு பெரிய கூட்டணியாக காங்கிரஸ், சிவசேனா, சரத்பவார் இருக்கும்போது இன்னும் சில தலித் அமைப்புகள் இவங்கள்லாம் கம்ப்ளீட்டா இந்த பக்கம் வந்திருக்காங்க. அதனால் அங்கே 7 இலிருந்து 8 தொகுதிகள், மகாராஷ்டிரா 11, 7 to 8 தொகுதிகளை காங்கிரஸ் கூட்டணி வென்றது. அது வாக்கு சதவீதம் 61.40%. அதே போல ஊபியில 10 பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 9 தொகுதிகளை வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 57.34% அவனுக்கு ஒரு வாய்ப்பான சதவீதம். அவனுடைய பாரம்பரிய ஓட்டு அவன் பண்ணி வச்சிருக்க அந்த மெத்தட்ல அவன் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 9 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி வென்றது. வெஸ்ட் பெங்கால் 4 தொகுதிகளுக்கு நடந்திருக்கிறது தேர்தல், 75.79%. வெஸ்ட் பெங்கால்ல என்னன்னா, அதாவது வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், இந்த வடகிழக்கு எல்லைப்புற மாகாணங்கள், இங்கே எல்லாம் மம்தாவை பிடிக்காதவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போடுகிறார்களே ஒழிய அவங்க மேல உள்ள அந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டெல்லாம் கிடையாது. அந்த வடகிழக்கு எல்லைப்புற மாகாணங்கள், அஸ்ஸாம் எல்லாமே நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க முடியலைன்னா ஒரு நிமிஷத்துல வேனிஷ். பாரதிய ஜனதா கட்சி அங்கே இருந்ததற்கான சுவடே இல்லாம போயிடும். அப்படி அந்த அளவுக்கு கொள்கை பிடிப்பு மாநிலம். சும்மா வேற வழி இல்லாம இவங்களுடைய இந்த அப்ளியேஷன் வாங்கிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அப்ளியேஷனை வாங்கிட்டு ஆட்சி பதவி சுகத்துக்காக இருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல உண்மையிலே மம்தா பானர்ஜியினுடைய அதிகாரம், சர்வாதிகாரத்தை பொறுக்க மாட்டாதவர்கள் இப்ப பாரதிய ஜனதாக்கு போட்டா தான் இவளை அடக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்க போடலாம், அந்த வாய்ப்பு இருக்கு. அதே போல பெங்கால் 4 தொகுதியில் கிட்டத்தட்ட 3 தொகுதியை மம்தா பானர்ஜி கைப்பற்றினாலும் ஒரு தொகுதியை அவங்க பாரதிய ஜனதா வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது சும்மா நீங்க கழிச்சு கட்டிட்டு போக முடியாது. டையூ டாமன் ஆளுக்கு 1 இப்படி எல்லாம் கணக்கு போட்டு ஒரு அப்ராக்சிமேட்டா ஓரளவு சராசரியாக நாம் போட்டு பார்த்தால் இந்த 94 தொகுதிகளில் 54 தொகுதிகளை பாரதிய ஜனதா வெல்லும். 40 தொகுதிகளை காங்கிரஸ் கூட்டணி வென்றால் அது மிகப்பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. 60க்கு 40 அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இதுல 40 தொகுதிகள் வெல்லுவதற்கு குறைந்தது 35 இதுலயும் கழிச்சு போனீங்கன்னா 35 40 தொகுதிகள் வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு அவங்க முழுமையாக நம்பக்கூடியது யூபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இவைதான். பஞ்சாப், ஹரியானா அவங்க கையை விட்டு போயிடுச்சு. ஜம்மு காஷ்மீர் கேட்கவே வேண்டாம், தென் மாநிலங்கள் கேட்க வேண்டாம். ஆகவே இப்போதைய நிலவரப்படி இந்த நடந்து முடிந்த இந்த 3வது கட்ட தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 60%, அதை 60க்கு 40 என்று இந்தியா கூட்டணி அடக்கிவிட்டாலே இந்தியா கூட்டணிக்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு, நிச்சயம் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எதுக்கு நாம சொல்றோம்னா, குஜராத்ல இருந்து பல்கா ஒரு 26ல அவங்க பல்கா பெரிய ஒரு லம்பா அடிச்சுட்டு போயிடும். அதே மாதிரி யூபி, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிராவில் முடியாது. அதனால் இது ஏறத்தாழ இந்த வெர்டிக்ட், இந்த ஒரு ஒப்பீடு என்பது சரியாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கணக்கு. இதற்கு மேல் உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கும்? இதிலிருந்து கூட்டி குறைத்து நீங்களா ஒரு மனக்கணக்கு போட்டு, அல்லது யூபி சைடில் இருக்கிற தமிழர்கள், வட இந்தியாவில் இருக்கிற தமிழர்கள் சேனலை பார்த்தால் நீங்க கணக்கு போட்டு கமெண்ட் பாக்ஸ். இதுதான் இந்த 3ஆம் கட்ட தேர்தலுடைய நிலை. அதாவது சுருக்கமா என்ன சொல்றதுன்னா, பழமைவாதத்தை நம்பிக்கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியை, மக்களை, புதிய தலைமுறை வாக்காளர்களை கவர்ந்தெழுத்திருக்கின்ற இந்தியா கூட்டணி தொடர்ந்து முறியடித்துக் கொண்டு வருகிறது. இந்த 3ஆம் கட்ட தேர்தலிலும் முறியடித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் சில அவர்களுடைய பாரம்பரிய மாநிலங்கள் அவர்களுக்கு கை கொடுக்கும். அதையும் மீறி இந்த இளைய தலைமுறை வாக்காளர் நிறைய வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் இந்தியா கூட்டணி ஓரளவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாபெரும் வெற்றியை தடுத்து நிறுத்தி தனக்கு ஒரு கணிசமான ஒரு சதவீத இடங்களை வெல்லும் என்பதுதான்
என்னுடைய கணிப்பு, நம்முடைய கணிப்பு, நம் அனைவரும் கணிப்பு. மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்களுடைய ஆதரவில் தான் சேனல் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய சப்ஸ்கிரைபர் வர வேண்டும். மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.